ஸோ ஒவ்வொரு இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து 7% வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் நீங்களும் ஒருத்தரான்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கிஷோர் ஹியர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸினா சிம்பிளாக சொல்லிடணும்னா, உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, மணி இருக்குது அப்படின்னா அந்த காசை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அதை தான் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு அதை ப்ராப்பராக எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதை சேவ் பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதெல்லாமே தெரிஞ்சு பண்ணுறது தான் we call it as financial literacy. ஸோ இது வந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் வந்து பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும், ஒரு ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2015 வந்து சர்வே என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, இந்தியாவோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24% தான் இருந்துச்சு. அண்ட் உலக வரிசையில் எங்கே இருந்தோம்னா 121வது இடத்துல இருந்தோம். அண்ட் இப்போது கரண்ட்டில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 24லேருந்து 27% வந்து இந்தியா வளர்ந்துருக்கு. அந்த இந்தியாவோட நிலைமையில் உங்களுக்கு நம்ம ஸ்டேட் வைஸாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஜென்ரல் லிட்ரஸி ரேட்டு, இது வந்து நார்மல் எஜுகேஷனல் லிட்ரஸி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நம்ம எங்கே இருக்கோன்னா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 72%. ஆனால் இதுவே ஃபினான்ஷியல் லிட்ரஸி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, we are just 22%. வெறும் 22% தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 10th place. ஸோ எங்கே இருக்கோன்னா 10வது இடத்துல இருக்கும். ஓவரால் இந்தியாவில் வந்து மொத்த ஸ்டேட்ஸ்லேயே நம்ம 10th பிளேஸில் தான் இருக்கும். அண்ட் அவர் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் ஒன்லி 22%. ஸோ இதுதான் இட் இஸ் அ வெரி பிக் கன்சர்ன். நம்ம சூப்பர் பவர் நமக்கு நிறைய தெரியும் இதெல்லாம்ன்றதை காட்டிலையும் முக்கியம் என்னென்னா, ஒரு மக்கள் எந்த அளவுக்கு அவங்களோட காசை ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதில் யார் ஹையஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 83%. எது இருக்குன்னா, குஜராத் இஸ் அட் நம்பர் 1 at 83%. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோவா. கோவா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 50%ல் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்டில் கேரளா பார்த்தீங்கன்னா கூட 36%ல் இருக்கும். ஆனால் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா we are at only 22%. ஸோ தட் இஸ் வெரி லெஸ். அப்போது என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஃபினான்ஷியல் ஒரு எஜுகேஷ்னல் லிட்ரஸி எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறோம். என்னென்னா, மக்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஓகே, அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு. பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுவே ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸே பசங்களை படிக்க வைக்கணும், நல்லா கொண்டு வரணுன்ட்டு. பட் த திங் இஸ், படிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறாங்க? சம்பாதிக்க தானே போகிறோம். அந்த சம்பாதியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்குறது தான் இன்னும் நம்ம சிஸ்டமில் வரல. அது நிறைய பேர் இன்னும் சொல்லிக் கொடுக்காதனால தான் அவர் லிட்ரஸி ரேட் ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் அரவுண்ட் 22%. ஸோ அதை பற்றி தான் இன்னும் நிறைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு விதத்தில் நிறைய பேருக்கோட மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு கோடி வச்சுருந்தேன்னா நான் வந்து செட்டில்டு. இது வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் தான் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட மட்டும் 1 கோடி இருந்துச்சுன்னா ஐ எம் செட்டில்டு இன் லைஃப். இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்குது அப்படின்னா ஐ எம் செட்டில்டு இன் லைஃப். அப்போது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கையில் இருந்துச்சுன்னா we are settled. இல்லை நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படின்னா 5 கோடியா 10 கோடியா 100 கோடியா எவ்வளோன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இருந்தால் நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீன்னு நினைக்கிறீங்க, இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே வராது, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்துட்டு பிறகு கஷ்டம் வருமா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான். ஸோ திஸ் இஸ் மைக் டைசன், ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர். அண்ட் அவரோட நெட் ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஹிஸ் நெட் ஒர்த் வாஸ் அரவுண்ட் 5,000 crores. 1 கோடி 5 கோடி 10 கோடிலாம் இல்லை, 5,000 கோடி ஒர்த்து வச்சுருந்தார். எப்போது 90sலேயே அந்த ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங்கில் ஒரு சம்பாரிச்ச வேல்யூ மட்டும் இட் இஸ் 5,000 crores. ஆனால் டெப்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா $60 million. என்னாச்சு? அப்ராக்சிமேட்லி இப்போது கரண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2020 அவரோட கரண்ட் வேல்யூ இஸ் ஜஸ்ட் 70 crores. 5,000 கோடியிலேருந்து 2003 ஹி ஃபைல்ட் பேங்க்ரப்சி. என்னால் கடனை திருப்பி கட்ட முடியல, எனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு. அண்ட் ஹிஸ் நெட் ஒர்த் இஸ் நவ் 70 crores. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நம்மளால் கரெக்டாக அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியலனால் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் யூ கோனா லூஸ் இட். இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் 10 லட்சம் வச்சுருந்தா ஓகே நான் வந்து செட்டில் ஆகிடுவேன், இல்லை 10 கோடி வச்சுருந்தா நான் செட்டில் ஆகிடுவேன். 5,000 கோடி வச்சும் ஒருத்தரால் என்ன பண்ண முடியல, ப்ராப்பர் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாமல், இல்லை ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல்
யூ ஆர் கோன் லூஸ் எவ்ரி மணி. ஸோ அதனால தான் 20,000 சம்பாதிச்சாலும் சரி 2 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி யாராக இருந்தாலும் கரெக்டாக மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் தமிழ்நாட்டில் 22% தான் போது இட் இஸ் வெரி லெஸ். ஸோ இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு இந்தியன்ஸும் வந்து வருஷத்துக்கு சேவிங்ஸ்ன்ற பேரில் 7% அவங்களோட அமௌண்ட்டை லூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அதை பற்றி தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம், எப்படி லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன், பண வீக்கம். ஸோ நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ்ன்னு சொன்னீங்கனாலே எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஒரு மைண்ட் செட், ஓகே காசை வந்து சேர்த்து வைக்கணும். நம்ம பசங்களுக்கும் அதையே கற்றுக் கொடுப்போம். எப்படின்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்னதுன்னா பணத்தை எடுத்து சேர்த்து வை இல்லையா. 2 விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று எடுத்துகிட்டு போய் கோல்டு வாங்கு, இல்லை இன்னொன்று வந்து போய் லேண்டை வாங்கு. இது 2 தான் சொல்லுவாங்க. இல்லை 3வது விஷயம் எடுத்துகிட்டு போய் பீரோவில் பூட்டி வை, சேஃப்டியாக இருக்கட்டும். ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன்ற பற்றி ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லியே தரலை. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பண வீக்கம்னு சொல்லுவாங்க. என்னென்னா இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்க பணத்தோட மதிப்பு அடுத்த வருஷம் வந்து அதே மதிப்பில் இருக்காது. ஏன்றது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான். நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 7.5%. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் சார்ட் இது. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஸோ 2010 தான் ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப் டு 12%. அண்ட் இப்போ கரண்ட் இன்ஃப்ளேஷனும் ஹையஸ்ட்டில் தான் இருக்கும். இட் இஸ் மோர் தென் 7%. இது என்னன்றது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லும்போது பண வீக்கம். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தோட இப்போ எப்படி வச்சுக்கோங்க, பெட்ரோலும் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க் எடுத்துருக்கோம், பாலும் பெட்ரோலும் எடுத்துருக்கோம். 2000 வந்து பாலோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரூபா 50 காசு. பெட்ரோலோட விலை 25 ருபீஸ். அங்கேருந்து 10 வருஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா பெட்ரோலோட விலை 51 ரூபா, பாலோட விலை எவ்வளோ இருக்குது இன்ட்டு 2 டைம்ஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 7 ருபீஸ் 50 பைஸ்லேருந்து 15 ருபீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2022 நமக்கு பெட்ரோலோட விலை 102 ரூபா, பாலோட விலை 27 ரூபா ஆயிருக்கு. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், பாலோட விலை ஏறிடுச்சா இல்லை பணத்தோட மதிப்பு கம்மி ஆகிடுச்சா? அதே பால் தானே, அதே 1/2 லிட்டர் பால், லெட்ஸே 1/2 லிட்டர் மில்க்கு. அன்றைக்கி 10 வருஷத்துக்கு 2000 வாங்கின அதே பால் தான் 2022 வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது 7 ரூபா 50 காசு கொடுத்து வாங்கினீங்க. அதே பால் இன்றைக்கி எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? 27 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ எவ்வளோ ஏறி இருக்கு? 4x has gone up. 4 மடங்கு என்ன ஏறிடுச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் விலையும் 25 ரூபாலேருந்து 102 ரூபா ஏறி இருக்குன்னா பெட்ரோலும் எவ்வளோ ஏறி இருக்கு? உங்களுக்கு 4 மடங்கு ஏறி இருக்கு. இப்போது இங்கே தான் இன்ஃப்ளேஷன்ற ஒரு வார்த்தைக்கான மீனிங் புரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வந்து 2000 வச்சுருக்கீங்க. ஸோ 2000 வந்து நீங்கள் வந்து ஒரு 1 லேக் எடுத்து சேவிங்ஸ் பண்ணுறீங்க. அந்த 1 லட்சம் உங்களுக்கு 2022 எவ்வளோ இருக்கும்? இதுதான் முக்கியம். என்னென்னா 1 லட்சம் தான். அந்த கேஷ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எதுலேயுமே போடலை, பீரோவில் எடுத்துகிட்டு போய் சேஃபாக வச்சிட்டிங்க. ஆனால் 2022 அந்த 1 லட்சம் உங்களுக்கு 2000 வாங்கின அதே பொருளை வாங்கி தர முடியுமா? 2022 கிடையாது. த பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவர் வந்து ஹேஸ் கம் டவுன். அந்த 1 லட்சம் அன்றைக்கி வாங்கினது இன்றைக்கி என்ன பண்ண முடியாது உங்களால்? அதே பொருளை 1 லட்சத்துக்கு வாங்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி லட்சே ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்து 25 ரூபான்னு வாங்கியிருந்தீங்கன்னா லட்சே ஒரு 40 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கலாம் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ போட முடியும்? வெறும் 10 லிட்டர் தான் போட முடியும். ஸோ யுவர் வேல்யூ ஆஃப் மணி ஹேஸ் கான் டவுன். ஸோ என்னென்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது இங்கே தான் வருது. இந்த இன்ஃப்ளேஷனையும் புரிஞ்சுக்கணும். நம்ம வருஷத்துக்கு நமக்கு 7.5% இது நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குன்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் வருஷம் உங்களோட அமௌண்ட்டோட ப்ரைஸஸ் என்ன ஆகிட்டே வரும், கம்மியாகிட்டே வரும். இது எப்படி கம்மியாகுதுனால், இந்த வருஷம் 1 லட்சம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அடுத்த 2022 1 லேக்னா 7.5% இன்ஃப்ளேஷன் ரேட்டு. அடுத்த 2023 உங்களோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 92,000
ரூபாய்க்கு தான் நீ வாங்க முடியும். 1 லட்சம் கையில் இருக்கும். ஆனால் பொருளோட விலை எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு ஏறினதுனால இப்போ 92,500 ரூபாய்க்கு தான் நீங்கள் பொருள் வாங்குற மாதிரி ஆகிடும். அப்போ வருஷம் வருஷம் இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா 7.5% கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், 10 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 75% உங்களோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும், இட் வுட் ஹவ் பீன் டிப்ரிசியேட்டட். ஸோ இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், நான் எடுத்துகிட்டு போய் என் பையனுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சிட்டேன். எங்கே சேர்த்து வச்சிங்க? எடுத்துகிட்டு போய் பீரோவில் பூட்டி வச்சிங்க. இல்லைனா நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஒரு சின்ன பானையை வாங்கி கொடுத்துட்டு இல்லை ஒரு இது டப்பா வாங்கி கொடுத்துட்டு அதுக்குள்ளே போய் காசை போடணும், போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. என்னென்னா ஒரு வருஷம் வைப்பாங்க, 2 வருஷம் வச்சுப்பாங்க. அதில் லட்சே ஒரு 2000 ரூபா அந்த குழந்தை பேரில், ஒரு 4000 ரூபா என்ன பண்ணுறீங்க, 4000 அந்த குழந்தையோட பேரில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் 7.5% அதில் மைனஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்த வருஷம் 7.5%. ஸோ 15% என்ன ஆகிட்டு இருக்கோம் 2 வருஷத்தில், அந்த 4000 ரூபாய்க்கும் கம்மியாகிட்டே வரும். ஸோ த திங் இஸ், ஃபண்டை சும்மா வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது வருஷம் நீங்கள் 7.5% லாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பாக்கெட்லேருந்து 7.5% கம்மியாகிட்டே வருது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறோம், ஒரு மைண்ட் செட், பீரோவில் காசு இருக்குது, எப்பா பீரோ திறந்து பார்த்தோன்னே நிறைய காசு இருக்குது, இது யூஸ் கிடையாது. வருஷம் யூ ஆர் லூசிங் மணி. சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2018-19 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா இதை புரிஞ்சுக்கோங்க. 2018-19 வந்து புல்லட்டோட விலை பைக் வந்து 1.5 lakhs. இன்றைக்கி அதே புல்லட் வாங்கணுன்னா நீங்கள் யூ ஹேவ் டு பே மோர் தென் 2.3 lakhs. அப்போ என்ன ஆயிடுச்சு, புல்லட் ப்ரைஸ் மாறிடுச்சா, இல்லை பார்ட்ஸோட விலை ஏறிடுச்சா? நோ, பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு, கம்மியாகிட்டே வருது. இன்றைக்கி 70 rupees இருந்த டாலர் இன்றைக்கி 80 rupees போயாச்சு. ஸோ அவர் மணி இஸ் கெட்டிங் devalued every day after day. ஸோ இது தெரியாமல் நம்ம பாட்டு எடுத்துகிட்டு போய் ஃபண்டை எடுத்துகிட்டு போய் பீரோவில் பூட்டி வச்சோன்னா யூ கோனா லூஸ் மணி இயர் ஆஃப்டர் இயர். ஸோ அதனால தான் சொல்கிறது, கரெக்டான ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது, ஃபண்டு சேமிக்கிறதுன்றது, எங்கே சேமிக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு திங் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குறவங்க சேஃப்டி லாக்கரில் என்ன பண்ணாதீங்க, ஃபண்ட்ஸை போடாதீங்க. முக்கியமாக டோன்ட் புட் யோர் மணி இன் சேஃப்டி லாக்கர்ஸ். யூ ஆர் கோனா லூஸ் 7.5% எவ்ரி இயர். ஸோ புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்காக ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் இந்த ரேட்டஸோட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ எங்கே போய் நம்ம ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போவுமே சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, தங்கத்தில் போடு இல்லை நிலத்தில் போடு. ஸோ இப்போ கோல்டோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. கோல்டு வந்து 1990. ஸோ கோல்டோட 1 கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 320 ரூபா. அதுவே இன்றைக்கி கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2022 இட் இஸ் 500-267. இது 24 கேரட் கோல்டுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச். இப்போ 320 ரூபாவில் இருந்து இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு 526. அப்போ எத்தனை மடங்கு ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோல்டு எவ்வளோ ஏறி இருக்கு உங்களுக்கு. ஸோ க்ரோத் ரேட் ஹெஸ் அரவுண்ட் 1546%. ஸோ 1990 கோல்டு வாங்கியிருக்கவங்களுக்கு 2000 ஒரு லட்சம் ஒரு நீங்கள் 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, 5000 rupees ஆஃப் கோல்டு இன் 1990 போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ அதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 79,000 rupees இன் 2022. அப்போ இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ், இட் ஹாஸ் பீட்டன் தி இன்ஃப்ளேஷன். ஏன்னா ஒரு சின்னதாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னென்னா 2000 வந்து 6600 இருந்தது, இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 79,000 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 times ஏறி இருக்குது கோல்டு. ஆனால் அதே பொருளோட விலை பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் கான் 4x, பட் கோல்டு ஹாஸ் கான் அரௌண்ட் 15x. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்கோம்னா டெஃபினெட்லி கோல்டு ஹேஸ் பீட்டன் தி இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ கோல்டு இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அது கோல்டு மட்டும் தான் போடணுமானா கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதை தான் திருப்பி சொல்ல வரேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இட் இஸ் ஆல் அபவுட் டைவர்சிஃபிகேஷன். வாரன் பஃபெட் அதை தான் சொல்லுவாங்க, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரே கூடையில் போட்டிங்கன்னா எங்கேயாவது இடிச்சிங்கன்னா எல்லா முட்டையும் உடஞ்சிரும். ஸோ அதை தனித்தனியாக டைவர்சிஃபை பண்ணி போடும்போது ப்ராஃபிட்ஸ் வில் பி ஹையர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டைவர்சிஃபை பண்ணும்போது இன்னும் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது கோல்டோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட். இது உங்களுக்கு கோல்டு மட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நிஃப்டி 50. நிஃப்டி 50யோட உங்களுக்கு இது எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே 1990 நிஃப்டியோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 318 rupees. இன்றைக்கி அதே நிஃப்டியோட ப்ரைஸ் 2000, இது 1990. இதே நிஃப்டியோட ப்ரைஸ் இட் இஸ் டுடே 17,102 இன் 2022. ஸோ க்ரோத் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5,262. ஸோ ஒரு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 times ஏறி இருக்குது.
பட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 51 times. This is gold and this is Nifty 50. So Nifty 50 has given you 50x return. ஸோ 300 ரூபா அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5000 ரூபா அன்றைக்கி போட்டிருந்தோன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 2,66,000 which you have invested in எதில் நிஃப்டியில் வெறும் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தா. இதில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இத்தனை கோடி வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் நிறையவே இருக்குது. ஏன்னா டிவிடெண்ட்ஸ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, போனஸ் ஷேர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ ரிஸ்கே இல்லாமல் சொல்கிறது ஒன் ஆஃப் தி ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் கோல்டு. அண்ட் இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா we have a higher returns in நிஃப்டி. இதில் நிறைய பேர் இதில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, சார் கிராஷ் என்ன அது இல்லைன்ற இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வருது. ஸோ ஒன் பை ஒன்னாக அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஓவராலாக மார்க்கெட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டோட்டலாக ஏறி 50x ரிட்டர்ன். நிஃப்டி ஹேஸ் given 50 times of your capital. And one more thing is ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பூம் பூம் பூம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ அந்த பூம் கிடையாது. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, 2012 இருந்ததுக்கும் இப்போ 2022 பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியர் 0 to 5% கூட இல்லை. இது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் என்னென்னா ப்ரைஸ் ஹஸ் ஷூட்டட் அப். அந்த டைமில் ஒரு இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஈசிஆரில் வாங்கினா இவ்வளோ வந்திருக்கும், ஷோலிங் நல்லூரில் வாங்கினா இவ்வளோ வந்திருக்கும். அந்த டைமில் வாங்கிட்டு தான் வந்திருக்கும். இன்றைக்கி கோடிக்கணக்கில் போயிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் வாங்கி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு 2 கோடி போகுது, நாளைக்கு அது 20 கோடி போகுமானா போகாது. அந்த அளவுக்கு பூமான மார்க்கெட் இல்லை இந்தியன் மார்க்கெட். ஸோ அது மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஸோ ரியல் எஸ்டேட் இப்போ போயிட்டு இமீடியட்டாக இஃப் யூ கோயிங் டு கோ ஃபார் ரியல் எஸ்டேட் தட் வில் நாட் பி அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அன்றைக்கி உங்கள் அப்பா ஜென்ரேஷனில் வாங்கினாங்க, ஓகே. தாத்தா ஜென்ரேஷனில் வாங்கி போட்டார், ஓகே. உங்கள் ஜென்ரேஷனில் ரியல் எஸ்டேட்டில் போய் பெருசாக போடலாமானா கிடையாது. இன்னொன்று ரியல் எஸ்டேட்டில் இன்னும் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது பெட்டரான்றது இன்னும் அதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக we are going to see a lot of videos about that. ஸோ இதுதான் ரியல் எஸ்டேட்டோட ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் இப்போ இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம் அப்படின்னா கோல்டு இஸ் அ வெரி குட் சோர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வில் பி நிஃப்டி, தட் இஸ் ஸ்டாக்ஸ். ஸோ அப்போ கோல்டு நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் 15x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, வேறஸ் நிஃப்டி ஹேஸ் given 50x ரிட்டர்ன். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஸ்டாக்கில் தான் போடணுமானா கிடையாது, எல்லாத்தையும் கோல்டில் தான் போடணுமானா கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் we have to diversify. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், டைவர்சிஃபை பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸும் இருக்கணும், அதே டைமில் என்ன இருக்கலாம், கோல்டும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இப்போ இன்கேஸ் இது எடுத்துட்டிங்கன்னா நிஃப்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ப்ரைமரி மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், செகண்டரி மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிவிஷன்ஸை பற்றி இதில் என்னென்ன நடக்கலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம அதிகமான எப்போவுமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்ட் மார்க்கெட் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, தென் வி ஹாவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, டெப் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஜஸ்ட் நோ. இனிமேல் ஃபண்டு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாதீங்க, பீரோவில் பூட்டி வைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் 7.5%. ஒரு வருஷமும் என்ன பண்ணுறீங்க நீங்கள், யுவர் லாஸஸ் 7.5% லாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபண்டு எடுத்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்தீங்க. அதே மாதிரி 7.5%ல் இன்ஃப்ளேஷன் இருக்க கண்ட்ரியில் ஃபிக்ஸட் டெபாசிட் 4%, 4.5% பண்ணாலும் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் லூசிங் அகைன் 3% இன் லாஸ். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதும் இட் இஸ் நாட் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு லெட் அஸ் பிளான் அவர் ஃபைனான்ஸை புரிஞ்சிக்கலனால் டெஃபினட்டாக 5000 கோடி வச்சுருந்தாலும் அதை லாஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்கார முடியும். 20,000 தான் சம்பாதிக்கிறேன், 15,000 தான் சம்பாதிக்கிறனாலும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ அதை தான் இப்போ வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டு வெர்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிளியராக பார்த்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் வி வாண்ட் டு டீச் அவர் பீப்புள், எப்படின்னா நம்ம மக்களுக்கு அவங்களும் ஃபினான்ஸ்னால் என்ன, எப்படி ஃபண்ட்ஸை எப்படி சேவ் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை கற்றுக் கொடுக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ அதை டெஃபினட்டாக we are going to do it in our YouTube channel. So stay tuned for those videos and I hope this video was useful and thank you very much for joining. Take care.